அதிகாரம் 8. ரோமையருடன் உடன்படிக்கை. யூதா ரோமையர்களின் புகழைப் பற்றி பின்வருமாறு கேள்விப்பட்டார். அவர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு சார்பாக இருப்போர் அனைவரிடமும் நல்லுறவு கொள்கிறார்கள். அவர்களை நாடி செல்வோருக்கு அன்பு காட்டுகிறார்கள். அவர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். காலியர் நடுவே அவர்கள் போர்கள் புரிந்து தீர செயல்கள் செய்தார்கள். அவர்களை வென்று திரை செலுத்த செய்தார்கள். பெயர் நாட்டில் இருந்த பொன் வெள்ளி சுரங்கங்களை கைப்பற்றினார்கள். தங்கள் திட்டமிடலினாலும் பொறுமையினாலும் தங்களுக்கு மிக தொலைவில் இருந்த இடங்கள் அனைத்தையும் வென்றார்கள். நிலத்தின் கடை எல்லை நின்று தங்களை எதிர்த்து வந்த மன்னர்களை அடிபணிய செய்து அழித்து அவர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தினார்கள். எஞ்சிய மன்னர்கள் ஆண்டுதோறும் அவர்களுக்கு திரை செலுத்தி வந்தார்கள். பிலிப்புவையும் கித்திம் அரசனான பெர்சேயுவையும் தங்களுக்கு எதிராய் படையெடுத்து வந்த மற்றவர்களையும் போரில் முறியடித்து அடிபணிய செய்தார்கள். ஆசியாவின் அரசனான மாமன்னன் அந்தியோக்கு 120 யானைகளோடும் குதிரை படையோடும் தேர்களோடும் பெரும் படையோடும் அவர்களை எதிர்த்து போரிட சென்றபோது அவனையும் தோற்கடித்தார்கள். அவனை உயிரோடு பிடித்து அவனும் அவனுக்கு பிறகு ஆளும் மன்னர்களும் தங்களுக்கு மிகுதியான திரை செலுத்தும்படியும் பிணை கைதிகளை கொடுக்கும்படியும் அவனுடைய மிக சிறந்த மாநிலங்களிலிருந்து இந்தியா, மேத்தியா, லீதியா ஆகியவற்றை ஒப்படைக்கும்படியும் ஆணை பிறப்பித்தார்கள். இந்நாடுகளை அந்தியோக்குவிடமிருந்து பெற்று யூமேன் என்னும் மன்னனுக்கு கொடுத்தார்கள். கிரேக்கர்கள் வந்து அவர்களை அழித்துவிட திட்டமிட்டிருந்தார்கள். அவர்கள் இதை அறிந்து படைத்தலைவர் ஒருவரை கிரேக்கர்களுக்கு எதிராய் அனுப்பி அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அவர்களுள் பலர் காயமுற்று மடியவே அவர்களின் மனைவி மக்களை சிறைப்படுத்தி பொருட்களை கொள்ளையடித்தார்கள். அவர்களது நாட்டின் மீது வெற்றி கொண்டு கோட்டைகளை தகர்த்தார்கள். அவர்களை அந்நாள் வரை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். தங்களை எதிர்த்து வந்த மற்ற நாடுகள், தீவுகள் அனைத்தையும் அழித்து அவற்றை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் தங்களுடைய நண்பர்களோடும் தங்களை நம்பியிருந்தவர்களோடும் நல்லுறவு கொண்டிருந்தார்கள். அருகிலும் தொலைவிலும் இருந்த மன்னர்களை தங்களுக்கு அடிபணிய செய்தார்கள். அவர்களின் பெயரை கேட்ட யாவரும் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எவரவருக்கு உதவி செய்து மன்னர்களாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் மன்னர்கள் ஆக்குகிறார்கள். எவரவரை அரியணையிலிருந்து அகற்ற விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அகற்றுகிறார்கள். இவ்வாறு மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளார்கள். இவ்வாறெல்லாம் இருந்தும் அவர்களுள் ஒருவரும் தம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள முடிசூட்டிக் கொண்டதும் இல்லை, அரச உடை அணிந்ததும் இல்லை. தங்களுக்கென்று ஓர் ஆட்சி மன்றத்தை அமைத்துள்ளார்கள். அதில் 320 உறுப்பினர்கள் நாள்தோறும் கூடி மக்களை பற்றியும் அவர்களது நலனை பற்றியும் கலந்து ஆய்வு செய்கிறார்கள். தங்கள் மீது ஆட்சி செலுத்தவும் தங்கள் நாடு முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் ஆண்டுதோறும் ஒரு மனிதரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். எல்லாரும் அந்த ஒருவருக்கே கீழ்ப்படுகிறார்கள். அவர்களுக்குள் போட்டியோ பொறாமையோ இல்லை. ஆதலால் அக்கோசின் பேரனும் யோவானின் மகனுமான யூப்பலோமையும் எலையாசரின் மகன் யாசோனையும் யூதா தேர்ந்தெடுத்தார். ரோமையர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள அவர்களை ரோமைக்கு அனுப்பி வைத்தார். கிரேக்கர்களின் அடிமைத்தனத்தினின்று யூதர்களை விடுவித்துக் கொள்ளவே அவர் இவ்வாறு செய்தார். ஏனெனில் கிரேக்க பேரரசு இஸ்ரேலை அடிமைப்படுத்தியிருந்ததை ரோமையர்கள் கண்டார்கள். அவர்கள் நீண்ட பயணத்திற்கு பின் ரோமையை அடைந்தார்கள். ஆட்சி மன்றத்தில் நுழைந்து மக்கபேயு எனப்படும் யூதாவும்
அவருடைய சகோதரர்களும் யூத மக்களும் உங்களோடு ஒப்பந்தமும் சமாதானமும் செய்து கொள்வதற்கும் எங்களை உங்கள் கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் நீங்கள் பதிவு செய்து கொள்வதற்கும் எங்களை உங்களிடம் அனுப்பியுள்ளார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது மண்டத்தாருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. சமாதானம், ஒப்பந்தம் ஆகியவற்றின் நினைவாக எருசலேமில் யூதர்களிடம் இருக்கும்படி அவர்கள் வெண்கல தகடுகளில் எழுதி அங்கு அனுப்பி வைத்த மடலின் நகல் பின்வருமாறு: ரோமையருக்கும் யூத இனத்தாருக்கும் நீரிலும் நிலத்திலும் என்றும் நலம் உண்டாகுக. வாளும் பகைவரும் அவர்களை விட்டு அகலட்டும். ரோமையருக்கு எதிராக அல்லது அவர்களது ஆட்சிக்கு உட்பட்ட நட்பு நாடுகளுக்கு எதிராக முதலில் போர் மூண்டால் யூத இனத்தார் சூழ்நிலைக்கு ஏற்ப முழு மனத்துடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரோமையில் முடிவு செய்தபடி எதிர்த்து போர் புரிவோருக்கு தானியமோ படைக்கலங்களோ பணமோ கப்பல்களோ கொடுக்கக்கூடாது. எதையும் எதிர்பாராமலே அவர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். இவ்வாறே முதலில் யூத இனத்தாருக்கு எதிராக போர் மூண்டால் ரோமையர் சூழ்நிலைக்கு ஏற்ப முழு மனத்துடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரோமையில் முடிவு செய்தபடி அவர்களின் பகைவர்களுக்கு தானியமோ படைக்கலங்களோ பணமோ கப்பல்களோ கொடுக்கப்பட மாட்டாது. கள்ளமின்றி அவர்கள் இக்கடமையை செய்ய வேண்டும். இத்தகைய நிபந்தனைகளோடு ரோமையர் யூத மக்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இந்த நிபந்தனைகளில் எதையேனும் சேர்க்கவோ நீக்கவோ இரு தரப்பினரும் இனிமேல் முடிவு செய்தால் தங்கள் விருப்பப்படி அவ்வாறு செய்யலாம். இவ்வாறு சேர்க்கப்படுவதும் நீக்கப்படுவதும் சட்டப்படி செல்லும். மேலும் தெமேத்திரியு மன்னர் யூத இனத்தாருக்கு இழைத்து வரும் கொடுமைகளை பற்றி நாங்கள் அவருக்கு எழுதியிருப்பது வருமாறு: எங்கள் நண்பர்களும் கூட்டாளிகளுமான யூதர்கள் மீது நீர் ஏன் கடினமான நுகத்தை சுமத்தியிருக்கிறீர்? அவர்கள் எங்களிடம் உமக்கு எதிராய் மீண்டும் முறையிடுவார்களாயின் அவர்களுக்கு நீதி வழங்க நாங்கள் நீரிலும் நிலத்திலும் உம்மை எதிர்த்து போரிடுவோம்.